Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards. வடகிழக்கு பருவமழை காரணமாக வைகை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் கிழப்பசலை மதகு அணையில் இரு கரைகளையும் வைகை நீர் தொட்டுச் செல்லும் கழுகு பார்வை காட்சியை வெளியாகியுள்ளது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் மகேஷ். விவரங்கள். நிச்சயமாக தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக வரலாறு காணாத வகையில் அடுத்தடுத்து உருவான காற்றழுத்த தாழ்வு மையம் உருவாகி தொடர் மழையானது பெய்து வரும் நிலையில் வைகை அணையில் தற்பொழுது 71 அடியை கொண்ட வைகை அணையில் தற்பொழுது 69 அடியை தாண்டி நீர்வரத்து உள்ள நிலையில் வினாடிக்கு 4875 கனஅடி நீர் தொடர்ந்து வெளியேற்றப்பட்டு தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதால் சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களில் உள்ள ஏரி மற்றும் கண்மாய்கள் நிரம்பி வருவதை தொடர்ந்து தற்பொழுது வைகையில் மழை நீரானதும் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதால் ஆற்றில் இறங்கவோ கால்நடைகளை குளிப்பாட்டக்கூடாது என அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மானாமதுரை கீழப்பசலை மதகு அணையில் இரு கரைகளையும் வெள்ள நீர் தொட்டு செல்லும் கழுகு பார்வை காட்சி வெளியாகியுள்ளது. இதனால் 5 மாவட்டங்களில் ஆற்றின் கரையோரம் வசிப்பவர்கள் ஆற்றில் இறங்கவோ கடக்கவோ வேண்டாம் என எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்த நிலையில் வைகை நீரானது 2 கரைகளில் உள்ள மதகு மற்றும் தடுப்பணைகளை தொட்டு செல்லும் கழுகு பார்வை காட்சியையும் நாம் பார்த்து வருகிறோம். தற்பொழுது 4 நாட்களாக மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருந்த நிலையில் இதனை தொடர்ந்து வெயிலின் தாக்கம் குறைவாகவே உள்ள நிலையிலும் மதகு அணையில் செல்லும் நீரை கண்டு ரசிப்பதற்கு ஏராளமான பொதுமக்கள் குழந்தைகள் என வந்த வண்ணம் உள்ளனர். மேலும் இந்த இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை வலை வைத்து மீன்களையும் அள்ளி செல்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி மகேஷ். Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards.